ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முனுசாமிக்கு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முனுசாமி பார்த்தீங்கன்னா கட்சியிலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடையாளம் இல்லாமல் இருந்தார். முனுசாமி தர்ம யுத்தம் நடக்கும்போது ஓபிஎஸ் அணியில் இணைஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் துரோகம் பண்ணிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட அணியில் துணை பொதுச்செயலாளர் இருக்காரு. அது மட்டும் கிடையாது, எம்எல்ஏவும் இருக்காரு. அவருக்கும் இப்போ வேலுமணிக்கே ஒரு மோதல் மாதிரி போயிட்டு இருக்கு. வேலுமணி பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் அமித்ஷா போன்ற முக்கியமான அமைச்சர்களை மத்திய அமைச்சராக சந்திக்க முடியுது. ஆனால் எடப்பாடி அணி சந்திக்கவே முடியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு, ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்தியா கூட்டணி வீக்காக இருக்குன்னா அப்போ என்டிஏல சேர போகிறீங்களான்ற கேள்வி இருக்குது. ஸோ கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா வேறு கட்சியோட கூட்டணி வைப்போம், அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிஞ்சுன்னா நாங்கள் பிரிஞ்சு வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ பாஜகவோட கூட்டணிக்கு கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. இது முக்கியமான காரணம். வேலுமணி போய் டெல்லியில் பார்த்தீங்கன்னா தன்னோட செல்வாக்கு காமிச்சிருக்காரு. வேலுமணி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காலி பண்ண பார்க்குறதா எடப்பாடி பழனிசாமி உணர்ந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ்எம் இணைக்கணுன்ற மாதிரி செக் வைப்பாங்க. அப்போ ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா முனுசாமி போன்ற நபர்கள், அதே மாதிரி ஜெயக்குமார் போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு எம்பி சீட்டு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு அதுவே சிக்கலாக இருக்குது யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு சீட்டு பார்த்தீங்கன்னா தேமுதிகவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு கேட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு எம்பியாகவே ஆக முடியுன்ற ஒரு சூழ்நிலை. தேமுதிகவில் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.